நம்மை பார்த்துதான் ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்கிறார்னா, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எதுவா இருந்தாலும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அதர் உங்களுக்கு விரோதமாக நிச்சயமாய் அது கிரியை செய்ய முடியாது. ஒருவேளை சிலர் ஒருவேளை உங்க வாழ்க்கையில கண்டினியூவா நடக்கிற சில போராட்டத்தை பார்த்து, சில பிரச்சனைகளை பார்த்து யாராவது ஏதாவது செஞ்சிருப்பாங்களோ அப்படின்னு நீங்க சந்தேகப்படலாம். ஏதாவது மந்திரவாதம் பண்ணியிருப்பாங்களோ, என் குடும்பத்திற்கு விரோதமா ஏதாவது செஞ்சிருப்பாங்களோ, எங்க பிள்ளைகளுக்கு விரோதமா ஏதாவது செஞ்சிருப்பாங்களோ அப்படின்ற பயம் ஒருவேளை உங்களுக்குள்ள ஏதாவது ஒன்று இருக்கலாம். சாப்பாட்டுல கொடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன், நான் காலில் தாண்டினேன்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று உங்க மனசுல இருக்குமானா, இன்றைக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், உங்களுக்கு ஒரு பெரிய தெளிவு வேணும். உலகத்திலே இருக்கிறவர்கள் எப்படி வேண்டுமென்றாலும் இருக்கலாம், ஆனால் யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. யாராவது ஒருவர் சொல்லலாம், உங்களுக்கு நான் அப்படி பண்ணிடுவேன், நான் இந்த மாதிரி வச்சிருவேன். சுத்தி இருக்கிறவங்க கூட சொல்லலாம், அவங்கள்ட்ட சண்டைக்கு போயிட்டீங்களா, அவங்கள்ட்ட பிரச்சனை பண்ணீங்க, ஐயோ அவங்க பொல்லாத ஆட்களாச்சே, அவங்க உங்களுக்கு விரோதமா ஏதாவது பண்ணிட போறாங்க, எங்கேயாவது கொண்டு போய் ஏதாவது செஞ்சு வச்சிட போறாங்க அப்படின்னு ஒருவேளை அதை குறிச்ச பயம் கூட உங்க இருதயத்துல இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு ஸ்ட்ராங்கா சொல்றாரு, நீங்க மரணம் அடைகிற வரைக்கும் உன்னை மனசுல வச்சுக்குங்க, எனக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, எனக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. உங்களுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, உங்களுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. அதை குறித்து நீங்க கொஞ்சம் கூட என்ன பண்ண வேண்டாம்னா, நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை.